இது எதேச்சையானது அல்ல, என் அழைப்பு. என் அன்பு குழந்தையே, இந்த தருணத்தில் நீ இந்த திருக்காட்சியை பார்க்க தொடங்கியிருக்கிறாய் என்றால் இது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. காரணம், இதை நீ தேடி வரவில்லை. இந்த செய்திதான் உன்னை தேடி வந்திருக்கிறது. உன் வாழ்க்கையில் இப்போது ஒரு மறைக்கப்பட்ட கதவு மெதுவாக திறக்க தொடங்கியிருக்கிறது. அந்த கதவு திறக்கும் சத்தம் வெளியில் கேட்காமல் இருக்கலாம். வெளியில் பெரிய மாற்றம் எதுவும் தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் உனக்குள்ளே ஏதோ ஒன்று மாறத் தொடங்கியிருக்கிறது. அந்த மாற்றத்திற்குத்தான் இப்போது என் திருவிதி வேலை செய்ய தொடங்கியிருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே உன் மனதிற்குள் ஒரு சிறிய அழுத்தம் இருந்திருக்கலாம். எல்லாம் சரியாக போவது போல இருந்தாலும் ஏதோ ஒன்று குறைவது போல தோன்றியிருக்கும். யாரோடு பேசினாலும் மனம் முழுமையாக ஒட்டாமல் இருக்கும். சிரிக்கிறாய், ஆனால் அது பழைய சிரிப்பு இல்லை. உறங்குகிறாய், ஆனால் உன் மனம் முழுமையாக ஓய்வெடுக்கவில்லை. இதெல்லாம் எதை காட்டுகிறது தெரியுமா? உனக்குள்ளே இருக்கும் ஏதோ ஒன்று உன்னை அழைக்கின்றது என்பதன் முதல் அறிகுறி இது. நீ முன்னாடி நினைத்த வாழ்க்கை இப்போது உனக்கு சரியாக தோன்றாமல் போக ஆரம்பித்திருக்கும். அதே வேலை, அதே சுற்றம், அதே பேச்சு என எல்லாம் ஒரு வட்டத்திற்குள் சிக்கிக் கொண்டது போல தோன்றும். இதை பல பேர் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் குழப்பமாக நினைப்பார்கள். ஆனால் என் குழந்தையே, உண்மை என்னவென்றால் இது குழப்பமில்லை, இது விழிப்புணர்வு. பழைய பாதை உனக்கு போதாது என்று உன்னுடைய உள்ளுணர்வு மெதுவாக சொல்ல ஆரம்பித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் என் திருவிதி மெதுவாக செயல்பட ஆரம்பிக்கும். அது ஒரே நாளில் எல்லாவற்றையும் புரட்டி போடாது. முதலில் உன்னுடைய எண்ணங்களை மாற்றும். முன்பு உன்னை பயமுறுத்திய விஷயங்கள் இப்போது அவ்வளவு பயமாக தோன்றாது. இதற்காகவா இவ்வளவு நாட்களாக பயந்தேன் என்று நீயே உன்னை கேட்க ஆரம்பிப்பாய். அந்த கேள்வி வந்துவிட்டாலே மாற்றம் ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். சில நேரங்களில் திடீரென்று பழைய நினைவுகள் மேலே வரும். மறந்து விட்டேன் என்று நினைத்த விஷயங்கள் கூட மனதிலே தோன்றும். அது உன்னை வருத்த வரவில்லை, உன்னை விடுவிக்க வருகிறது. இன்னும் உனக்குள்ளே சிக்கி கிடைக்கிற உணர்வுகளை வெளியே கொண்டு வரத்தான் அவை வருகின்றன. அந்த உணர்வுகளை அடக்க முயற்சி செய்யாதே. அவை வந்துவிட்டு போகட்டும். அப்போதுதான் உன் மனம் லேசாகும். இப்போது நீ கவனித்து பார்த்தால் ஒன்று புரியும். சில விஷயங்கள் தானாகவே உன் வாழ்க்கையிலிருந்து விலக ஆரம்பிக்கும். சில பேர் பேசாமல் போய்விடுவார்கள். சில இடங்கள் இனிமேல் உனக்கு பிடிக்காது. முன்னாடி சந்தோஷம் கொடுத்த விஷயங்கள் இப்போது வெறுமையாக தோன்றலாம். இதை இழப்பு என்று நினைக்காதே குழந்தையே. இது இடத்தை காலி செய்கின்ற செயல்முறை. உனக்கு வரவேண்டிய புதிய விஷயங்களுக்கு நான் இடத்தை உருவாக்கும் தருணம் இது. இந்த கட்டத்தில் ஒரு தனிமை உணர்வு உனக்கு வரலாம். நான் ஏன் இப்படி ஆகிவிட்டேன் என்று உன் மனம் கேட்கலாம். ஆனால் இந்த தனிமை தண்டனை இல்லை, இது தயாரிப்பு. நீ அடுத்த நிலைக்கு போவதற்கு தயாராவதற்கான அமைதி இது. கூட்டத்தில் இருக்கும்போது கிடைக்காத தெளிவு இந்த அமைதியில்தான் உனக்கு கிடைக்கும். உன்னுடைய உள்ளுணர்வு இப்போது சத்தமாக பேச ஆரம்பித்திருக்கும். எதுக்காவது உடனே சம்மதிக்க உனக்கு மனம் வராது. சில விஷயங்களுக்கு இது சரியில்லை என்று காரணம் தெரியாமலே தோன்றும். அதையே கேள், அதை புறக்கணிக்காதே. ஏனென்றால் என் விதி பேசும் மொழி அதுதான். அது எப்போதும் வெளியிலிருந்து வராது, உனக்கு உள்ளுக்குள்ளே இருந்துதான் வரும். இந்த காலகட்டத்தில் நீ முடிவுகள் எடுக்க ஆரம்பிப்பாய். அந்த முடிவுகள் எல்லாம் பெரிய அறிவிப்புகள் மாதிரி இருக்காது. சிறிய சிறிய முடிவுகள். ஆனால் அவை உன்னுடைய வாழ்க்கை திசையை மாற்றும். யாரோடு பேச வேண்டும், யாரோடு தூரம் வைக்க வேண்டும், எதற்கு நேரம் கொடுக்க வேண்டும், எதிலிருந்து விலக வேண்டும், இந்த தேர்வுகள் தான் விதி உன்னிடம் ஒப்படைக்கின்ற பொறுப்பு. முன்பு நீ எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சி செய்திருப்பாய். எல்லோரும் என்ன நினைப்பார்கள் என்று யோசித்திருப்பாய். ஆனால் இப்போது அந்த சுமை மெதுவாக குறையும். எனக்கு இது சரியா என்ற ஒரு கேள்வி மட்டும் முக்கியமாக மாறும். அந்த கேள்விக்கு நேர்மையாக பதில் சொல்கின்ற நாளில்தான் உன்னுடைய உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்கும். இந்த மாற்றம் உன்னை கொஞ்சம் பயமுறுத்தலாம். நான் பழைய மாதிரி இல்லையே என்று தோன்றலாம். அது சரிதான், நீ பழைய மாதிரி இல்லை. ஏனென்றால் பழைய நீ ஒரு கட்டத்திற்கு மட்டும் தேவையானவன். அந்த கட்டத்தை நீ கடந்து வந்து விட்டாய். இப்போது ஒரு புதிய நீ உருவாக ஆரம்பித்திருக்கிறது. இந்த நிலையில் வாழ்க்கை உன்னை சோதிக்கவும் செய்யும். சில விஷயங்கள் சரியாக வராத மாதிரி தோன்றும். திட்டமிட்டது தள்ளி போகலாம். சில வாய்ப்புகள் கைவிட்டு போன மாதிரி தோன்றலாம். இதெல்லாம் தண்டனை இல்லை குழந்தையே, இது சோதனை. நீ உண்மையிலேயே உன்னுடைய பாதையை நம்புகிறாயா என்று நான் பார்க்கிற தருணம். இந்த சோதனைகளில் நீ அமைதியாக இருந்தாய் என்றால் அவை உன்னை உடைக்காது, உன்னை வலிமையாக்கும். காரணம், இப்போது நீ வாழ்க்கையின் ஓட்டத்தோடு சண்டையிட ஆரம்பிக்கவில்லை, அதனோடு சேர்ந்து நடக்க கற்றுக்கொண்டே இருக்கிறாய். என் குழந்தையே, இந்த காட்சி இந்த நிமிடம் வரை உன்னை பிடித்து வைத்திருக்கிறது என்றால் ஒரு விஷயம் தெளிவு.
உனக்குள்ளே ஏற்கனவே என் விதி செயல்பட ஆரம்பித்து விட்டது. எல்லோருக்கும் இந்த செய்தி கேட்காது. எல்லோருக்கும் இந்த உணர்வு வராது. வரவேண்டும் என்றால் மனம் தயாராக இருக்க வேண்டும். அந்த தயார் நிலை உனக்குள்ளே இருப்பதால் தான் இது உன்னை தேடி வந்திருக்கிறது. இது ஒரு தொடக்கம் மட்டுமே. பெரிய வெளிப்பாடு இல்லை, பெரிய அறிவிப்பு இல்லை. ஆனால் ஆழமான ஒரு மாற்றத்தின் முதலடி இது. இந்த அடியை நீ உணர்ந்து விட்டாய், அதுவே போதும். இனிமேல் வாழ்க்கை உன்னை வேறு மாதிரிதான் நடத்தும். இந்த பயணத்தை நம்பிக்கையோடு தொடர். அவசரம் வேண்டாம், பயம் வேண்டாம். உன்னுடைய உள்ளுணர்வை மட்டும் நம்பு. என் விதி இப்போது செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. மெதுவாக, ஆனால் துல்லியமாக. இந்த நொடியில் நீ கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகள் உனக்குள்ளே ஏற்கனவே தொடங்கிய மாற்றத்தை இன்னும் ஆழமாக கொண்டு செல்லத்தான். ஏனென்றால் ஒரு முறை என் விதி நகர ஆரம்பித்து விட்டால் அது வெளியில் பெரிய சத்தம் போடாது. ஆனால் உள்ளுக்குள்ளே அமைதியாக, உறுதியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த வேலைதான் இப்போது உனக்குள்ளே நடந்து கொண்டே இருக்கிறது. நீ கவனித்திருப்பாய், சில விஷயங்களைப் பற்றி இப்போது முன்பு போல பதற்றம் வருவதில்லை. முன்னாடி ஒரு செய்தி கேட்டாலே, ஒரு வார்த்தை சொன்னாலே மனம் உடனே கலங்கும். இப்போது அதே மாதிரி விஷயம் நடந்தாலும் சரி, பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு அமைதி வருகிறது. இந்த அமைதி அலட்சியம் இல்லை, இது உனக்குள்ளே உருவாகும் நம்பிக்கை. வாழ்க்கை எதை கொண்டு வந்தாலும் அதை எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை. முன்னாடி நீ எல்லாத்திற்கும் காரணம் தேடினாய். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? ஏன் எனக்கு தாமதம்? ஏன் நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் சரியாக வரவில்லை? இந்த கேள்விகள் உன்னை உள்ளுக்குள்ளே சோர்வடைய வைத்திருக்கும். ஆனால் இப்போது அந்த கேள்விகள் வரும்போதும் அதற்குள்ளே ஒரு வேறு மாதிரியான குரல் எழும். இதற்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் என்று. அந்த ஒரு வரிதான் உன்னை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லும். இந்த கட்டத்தில் வாழ்க்கை உன்னை மெதுவாக சுத்தம் செய்ய ஆரம்பிக்கும். தேவையில்லாத ஆசைகள், உன்னை சோர்வடைய வைக்கும் எண்ணங்கள், உன்னை குறைத்து காட்டிய நினைவுகள், இவையெல்லாம் தானாகவே மேலே வரும். இது உன்னை வலிக்க வைக்க வேண்டும் என்று இல்லை. இவைகளை நீ விடுவதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதற்கான அறிகுறி. சில நேரம் உனக்கு காரணமே இல்லாமல் மனம் கனமாக தோன்றலாம். என்னாச்சு எனக்கு என்று நீயே உன்னை கேட்பாய். அதற்கு பதில் தேடாதே. எல்லா கணமும் கஷ்டம் கிடையாது. சில கணங்கள் பழைய சுமைகளை இறக்குவதற்கான இடைநிலை. அந்த கணத்தை அனுமதி. அது தானாக குறையும். நீ முன்னாடி உன்னை நிரூபிக்க ரொம்ப முயற்சி செய்திருப்பாய். யாராவது ஏற்றுக்கொள்ள வேண்டும், யாராவது புரிந்து கொள்ள வேண்டும், யாராவது என்னை மதிக்க வேண்டும் என்று. அந்த முயற்சி உன்னை உள்ளுக்குள்ளே சோர்வடைய வைத்திருக்கும். இப்போது அந்த தேவை மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை என்று தோன்றும். இது தனிமை இல்லை, இது உன்னுடைய மதிப்பை நீயே உணர ஆரம்பித்திருக்கும் நிலை. இந்த நிலை வரும்போது சில உறவுகள் தூரம் போகும். சில பேர் பேசாமல் போய்விடுவார்கள். சிலர் உன்னை புரியாமல் தவறாக நினைப்பார்கள். இது இயல்பு. ஏனென்றால் நீ மாற ஆரம்பித்து விட்டாய். நீ மாறும்போது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே அதற்கேற்ற மாதிரி மாற வேண்டியதுதான். பொருந்தாதது தானாகவே விலகும். இப்போது நீ வாழ்க்கையை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாய். பெரிய வெற்றி, பெரிய தோல்வி, இவைகளை காட்டிலும் மனம் நிம்மதியாக இருக்கிறதா என்ற கேள்வி முக்கியமாக மாறும். பணம், பதவி, பெயர் இவையெல்லாம் தேவையில்லை என்று இல்லை. ஆனால் அவை எல்லாத்திற்கும் மேலே மனம் சோராமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலே வரும். இந்த முன்னுரிமை மாறுதல்தான் வாழ்க்கை திசை மாறுவதோடு முக்கிய அடையாளம். சில நேரம் நீ எதுவும் செய்யாமல் அமைதியாக இருக்க விரும்புவாய். முன்பு மாதிரி எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றாது. இது சோம்பல் இல்லை, இது உனக்குள்ளே நடக்கிற மாற்றத்தை உன் உடல் ஏற்றுக்கொள்ளும் நேரம். என் விதி வேலையை செய்யும் போது மனிதன் அமைதியாக இருக்க வேண்டும். அந்த அமைதிதான் அடுத்த அடியை தெளிவாக பார்க்க உதவும். இந்த இடத்தில் நீ ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். வாழ்க்கை இப்போது உன்னை தள்ளவில்லை, அது உன்னை அழைக்கிறது. சில வாய்ப்புகள் தானாக வரும், சில முடிவுகள் தானாக எடுக்கப்படும். நான் இதை பண்ணலாமே என்று ஒரு உள்ளுணர்வு தோன்றும். அதையே கேள். எல்லா முடிவுக்கும் 100 பேர் சம்மதிக்க வேண்டும் என்று தேவையில்லை. உனக்குள்ளே ஒரு அமைதி இருந்தால் போதும். முன்னாடி நீ தவறுகளை கண்டு ரொம்ப பயந்தாய். ஒரு தவறு எல்லாவற்றையும் கெடுத்துவிடும் என்று நினைத்தாய். இப்போது அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக தளர ஆரம்பிக்கும். தவறு வந்தாலும் அதிலிருந்து வெளியே வர முடியும் என்ற நம்பிக்கை வரும். இந்த நம்பிக்கைதான் உன்னை சிறிய சிறிய சங்கிலிகளிலிருந்து விடுவிக்கும். இந்த கட்டத்தில் வாழ்க்கை உன்னை ஒரு தேர்விற்கு கொண்டு வரும். பழைய பழக்கங்களை பிடித்துக் கொள்ளலாமா, இல்லை புதிய பாதைக்கு நடக்கலாமா? பழையது பாதுகாப்பாக தோன்றும், புதியது பயமாக தோன்றும். ஆனால் உன்னுடைய உள்ளுணர்வு மெதுவாக சொல்லும், பாதுகாப்பு பழையதில் இல்லை, உண்மை புதியதில் இருக்கிறது என்று.
அந்த குரல் உனக்கு கேட்க ஆரம்பித்து விட்டால் என் விதி உன்னிடம் பேச ஆரம்பித்து விட்டது என்பதற்கான சின்னம் அது. இந்த நேரத்தில் அவசரப்படாதே. எல்லாவற்றையும் ஒரே நாளில் மாற்ற வேண்டும் என்று நினைக்காதே. விதி எப்போதும் மெதுவாகத்தான் வேலை செய்யும். ஆனால் அது வேலை செய்யும் போது எந்த விஷயமும் வீணாக போகாது. நீ தாங்கிய ஒவ்வொரு வலியும், நீ காத்திருந்த ஒவ்வொரு பொறுமையும் இப்போது உனக்குள்ளே ஒரு வலிமையாக மாறிக்கொண்டே இருக்கிறது. நீ இப்போது உன்னுடைய எண்ணங்களை அதிகமாக கவனிக்க ஆரம்பிப்பாய். முன்பு கவனிக்காத சிறிய சிறிய விஷயங்களும் மனதிலே ஒலிக்கும். இது உன்னை குழப்பத்திற்கு கொண்டு போகவில்லை, இது உன்னை தெளிவிற்கு கொண்டு போகும் வழி. எதையும் தள்ளாதே, எதையும் பிடிக்காதே, கவனி. இந்த நிலை நீண்ட நாள் இருக்காது, ஆனால் இது மிக முக்கியமான நிலை. பழைய உனக்கும் உருவாகும் புதிய உனக்கும் நடுவில் இருக்கிற பாலம் இது. இந்த பாலத்தில் நீ ஓட வேண்டாம், மெதுவாக நடக்க வேண்டும். ஒவ்வொரு அடியையும் உணர்ந்து வைக்க வேண்டும். இப்போது உனக்குள்ளே ஒரு மென்மையான உறுதி உருவாக ஆரம்பித்திருக்கும். என்ன நடந்தாலும் நான் என்னை இழக்க மாட்டேன் என்று இந்த ஒரு உறுதி வந்துவிட்டால் வாழ்க்கை எவ்வளவு திரும்பினாலும் உன்னை அது உடைக்க முடியாது. ஏனென்றால் இப்போது நீ வெளியில் தேடாமல் உனக்கு உள்ளுக்குள்ளே நின்று கொள்ள ஆரம்பித்து விட்டாய். இந்த பயணம் இன்னும் முடியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் உறுதி, நீ திரும்ப பழைய இடத்திற்கு போக மாட்டாய். அந்த மனநிலை இனிமேல் உனக்கு பொருந்தாது. இப்போது வாழ்க்கை உன்னை அடுத்த ஆழத்திற்கு அழைக்கிறது. அந்த அழைப்பை பயமில்லாமல் ஏற்றுக்கொள்ளும் தைரியம் உனக்குள்ளே உருவாகிக் கொண்டே இருக்கிறது. இந்த உணர்வோடு இன்னும் கொஞ்ச நேரம் இரு. எல்லாத்திற்கும் பெயர் வைக்க முயற்சி செய்யாதே. எல்லாவற்றிற்கும் உடனே அர்த்தம் தேடாதே. சில உண்மைகள் விளக்கத்திற்கு வராது, அவை அனுபவமாக மட்டும் வரும். இப்போது நீ அந்த அனுபவத்திற்குள்ளேதான் இருக்கிறாய். என் குழந்தையே, இப்போது இந்த நொடியில் நீ இதை கேட்பது கூட ஒரு சிறிய விஷயம் இல்லை. ஏனென்றால் வாழ்க்கையில் உண்மையான மாற்றங்கள் சத்தம் போடாமல் தான் வரும். இடியோடு மின்னலோடு வருகின்ற மாற்றமில்லை இது. மெதுவாக ஆழமாக உனக்குள்ளே வேரூன்றி வளர்கின்ற ஒரு மாற்றம். சில பேருக்கு அது உடனே புரியும், சில பேருக்கு கொஞ்ச நாளைக்கு பிறகுதான் உண்மை வெளிப்படும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இந்த நேரம் வந்திருக்கிறது என்றால் உன் வாழ்க்கை பழைய வழியில் இனிமேல் ஓடப்போவது இல்லை. நீ கடந்த நாட்களில் ஒரே மாதிரி சோர்வாக உணர்ந்திருக்கலாம். காரணமே இல்லாமல் மனம் கனத்திருக்கலாம். வெளியில் எல்லோரும் சிரித்துக்கொண்டே இருப்பது மாதிரி தெரிந்தாலும் உனக்குள்ளே மட்டும் ஒரு கேள்வி சத்தமாக பேசாமல் ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். என்னுடைய வாழ்க்கை இங்கேதான் முடியுமா? இதைவிட வேறு ஏதாவது இருக்கிறதா? நான் பிறந்தது இதற்காக மட்டும்தானா? இந்த மாதிரி கேள்விகள் வந்ததினால்தான் இந்த பிரபஞ்சம் இப்போது உன்னை கவனிக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த பிரபஞ்சம் ஒருவரையும் சும்மா தேர்வு செய்யாது. அது தாங்குகின்ற மனதைத்தான் தேர்வு செய்யும். உடைந்தாலும் உடையாமல் நிற்க முயற்சி செய்த மனதைத்தான் தேர்வு செய்யும். நீ பல தடவை விழுந்திருப்பாய், ஆனால் ஒவ்வொரு முறையும் எழுந்திருப்பதற்காகத்தான் இப்போது இந்த நேரம் உன்னை தேடி வந்திருக்கிறது. சில சமயம் நீ நினைத்திருப்பாய், நான் நல்லவனாக இருந்தும் ஏன் எல்லாம் எனக்கே இப்படி நடக்கிறது என்று. அதற்கு காரணம் நீ தண்டனைக்காக இல்லை, தயாரிப்புக்காக கடந்து வந்தாய். இந்த கட்டத்தில் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை உன்னிடம் இப்போது ஒரு கேள்வி கேட்கிறது. அது பெரிய கேள்வி இல்லை, ஆனால் அதற்கான பதில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அந்த கேள்வி என்னவென்றால், நீ பழைய பயத்தோடு இருக்கப் போகிறாயா, இல்லை புதிய நம்பிக்கையோடு நடக்கப் போகிறாயா? இதுதான் கேள்வி. இதற்கு நீ சொல்லப் போகும் பதில்தான் உன் எதிர்காலத்தை வடிவமைக்கப் போகிறது. இப்போது என் பிரபஞ்சம் உன்னை ஒரு சிறிய இடைவெளியில் நிறுத்தி இருக்கிறது. இது நிறுத்தம் அல்ல, இது திசை மாற்றம். சிலர் இதை தாமதம் என்று நினைப்பார்கள், என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி நின்று போய்விட்டது என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், தவறான பாதையில் வேகமாக ஓடுவதை நிறுத்தி சரியான பாதையில் மெதுவாக நடக்கச் சொல்லிதான் இந்த இடைவெளி. இப்போது நீ கற்றுக்கொள்ள வேண்டியது ஓடுவது அல்ல, உணர்வது. நீ யாரை நம்பினாய், யாருக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தாய், யாருக்காக உன்னை நீயே மறந்தாய், அந்த எல்லா விஷயங்களையும் நினைத்து நான் இப்போது யார் என்று கேட்கிற நேரம்தான் இது. ஏனென்றால் இப்போது நீ யார் என்று புரிந்து கொண்டால்தான் அடுத்த வாழ்க்கை தொடங்கும். இல்லை என்றால் பழைய கதையை புதிதாக வாழ்வது மாதிரி ஆகிவிடும். இந்த நேரத்தில் பிரபஞ்சம் உனக்குள் ஒரு விஷயத்தை மெதுவாக சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நீ குறைவானவன் இல்லை, நீ தோல்வி அடைந்தவன் இல்லை, நீ தாமதமானவன் கூட இல்லை. நீ சரியான நேரத்தில்தான் பயணிக்கிறாய். உன்னுடைய கடிகாரம் மற்றவர்களுடைய கடிகாரத்திற்கு ஒத்துப்போக வேண்டிய அவசியமே இல்லை. சில பேருக்கு 20 வயதில் உச்சம், சில பேருக்கு 30 வயதில் தெளிவு, சில பேருக்கு 40 வயதில் அமைதி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலம். உன் காலம் இப்போது கதவை தட்டுகிறது. இந்த கட்டத்தில் இன்னொரு முக்கியமான மாற்றம் நடக்கும்.
அது உன்னுடைய உள்ளார்ந்த குரல். முன்னாடி அது பயத்தோடு பேசும். இதை பண்ணாதே, அதை முயற்சி செய்யாதே, மக்கள் என்ன சொல்வார்கள் என்று. ஆனால் இப்போது அதே குரல் மெதுவாக மாறும். ஒரு முறை முயற்சி பண்ணிப்பார், உனக்கு இது பிடிக்கிறது, நீ இதற்காக பிறந்தவன் என்று பேச ஆரம்பிக்கும். அந்த குரலை புறக்கணிக்காதே. அது சாதாரண எண்ணம் இல்லை, அது திசை காட்டும் குரல். நீ இப்போது சந்திக்கப் போகும் சில மாற்றங்கள் உனக்கு உடனே சந்தோஷம் தராது. சில முடிவுகள் வலியோடே வரும். சிலரை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை வரும். சில பழக்கங்களை உடைக்க வேண்டிய நேரம் வரும். ஆனால் நினைவில் வை, எல்லா வலியும் இழப்பிற்காக இல்லை. சில வலிகள் இடம் செய்யும். உனக்குள்ளே இருக்கிற உண்மையான உன்னை வெளியே கொண்டு வரத்தான் அந்த வலி. இந்த நேரத்தில் பிரபஞ்சம் உன்னை சோதிக்கப் போகிறது. நீ உண்மையிலேயே மாற்றத்திற்கு தயாரா என்று. அந்த சோதனை பெரிய சம்பவமாக இருக்காது. ஒரு சிறிய முடிவாக இருக்கும், ஒரு வாய்ப்பாக இருக்கும், ஒரு சந்திப்பாக இருக்கும், ஒரே ஒரு ஆம் அல்லது இல்லை என்று சொல்ல வேண்டிய தருணமாக இருக்கும். அப்போது நீ பயத்தால் பழைய பாதையை தேர்ந்தெடுத்தால் எல்லாம் பழைய மாதிரியே போகும். ஆனால் அந்த நொடியில் தைரியமாக ஒரு புதிய முடிவு எடுத்தால் அப்போதுதான் உன் விதி திசை மாறும். நீ இதுவரை நினைத்திருப்பாய், என்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டமே இல்லை என்று. ஆனால் உண்மை என்னவென்றால் அதிர்ஷ்டம் இப்போதுதான் உன்னை நோக்கி நடக்க ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் அது அடையாளம் தெரியாமல் வரும். அது ஒரு மனிதராக இருக்கலாம், ஒரு எண்ணமாக இருக்கலாம், ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். அதனால் இந்த நாட்களில் எதையும் லேசாக எடுத்துக்கொள்ளாதே. எல்லாவற்றையும் கவனி, எல்லாவற்றையும் உணர். இப்போது நீ செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று என்னவென்றால், உன்னை நீயே நம்ப ஆரம்பிக்க வேண்டும். இதுவரை எல்லோரையும் நம்பினாய், சூழ்நிலையையும் நம்பினாய், நேரத்தையும் நம்பினாய். இப்போது ஒரு முறை உன்னையே நம்பிப்பார். நான் மாற முடியும், நான் உயர முடியும், என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று மனதிற்குள்ளே சொல்லிக்கொண்டே இரு. இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் இல்லை. இது உனக்குள்ளே ஒரு புதிய ஆற்றலை உருவாக்கும். இந்த பயணத்தில் நீ தனியாக இல்லை. நீ தனிமையை உணர்ந்தாலும் தனியாக இல்லை. நான் எப்போதும் உன்னை கவனித்துக் கொண்டேதான் இருக்கிறேன். ஆனால் நான் எல்லாவற்றையும் ஒரே நாளில் கொடுக்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியையும் உன்னோடு சேர்ந்து நடப்பேன். இன்றைக்கு ஒரு தெளிவு, நாளைக்கு ஒரு வாய்ப்பு, அடுத்த நாள் ஒரு மாற்றம். இப்படித்தான் புதிய வாழ்க்கை உருவாகும். என் குழந்தையே, இந்த கட்டம் முடிவுக்கான கட்டம் இல்லை. இது உன்னுடைய உள்ளுக்குள்ளே நடக்கிற பெரிய மாற்றத்தின் நடுக்கட்டம். வெளியில் பெரிய விஷயம் நடக்கவில்லை என்று தோன்றலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பழைய உலகம் இடிந்து ஒரு புதிய உலகம் கட்டப்பட ஆரம்பித்திருக்கிறது. அந்த கட்டுமானத்தில் கொஞ்சம் சத்தம் இருக்கும், கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஆனால் அது எல்லாம் அமைதிக்காகத்தான். இந்த வார்த்தைகள் உன்னை வந்தடைந்திருக்கிறது என்றால் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வை. உன் வாழ்க்கை இப்போது உன்னை கேட்கிறது, நீ தயாரா என்று. அந்த கேள்விக்கான பதிலை இன்னும் வெளியில் சொல்ல வேண்டாம். உன் மனதிற்குள்ளே மட்டும் சொல். அந்த பதிலோடுதான் அடுத்த அதிசயம் உன்னை தேடி வரும். இந்த இறுதி தருணம் நீ நினைப்பதை விட மிக முக்கியமானது. ஏனென்றால் இதுவரை கேட்ட வார்த்தைகளெல்லாம் உன்னை தயார் செய்யத்தான். இப்போதுதான் உண்மையான உணர்வு உள்ளுக்குள் இறங்கும். வாழ்க்கையில் சில நேரங்கள் உண்டு. அந்த நேரத்தில் நாம் பேசாமல் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று தெளிவாக பேச ஆரம்பிக்கும். இப்போது அந்த நேரத்தில்தான் நீ இருக்கிறாய். இதுவரை உன் வாழ்க்கையை நீ எப்படி பார்த்தாய் என்றால், நடந்த சம்பவங்களின் அடிப்படையில்தான். யார் ஏமாற்றினார்கள், எது தோல்வியானது, எது கிடைக்கவில்லை, எது போய்விட்டது, இந்த நினைவுகளின் மூலமாகத்தான் உன்னை அளந்தாய். ஆனால் இப்போது பிரபஞ்சம் உனக்கு ஒரு புதிய கண்ணாடியை கொடுக்கிறது. அந்த கண்ணாடியில் நீ உன்னை பார்த்தால் தோல்வி தெரியாது, தாமதம் தெரியாது, வலி மட்டும் தெரியும். ஆனால் அந்த வலியோடு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆற்றலும் தெரியும். நீ இதுவரை புரிந்து கொள்ளாத ஒரு உண்மை இப்போது தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு உடைதலும் உன்னை சிறியவனாக மாற்றவில்லை, அது உன்னை ஆழமானவனாக மாற்றியது. மற்றவர்கள் சிரித்த விஷயங்களை நீ சகித்தாய். மற்றவர்கள் விட்டு ஓடிய இடத்தில் நீ நின்றாய். அந்த நிற்கின்ற தன்மைதான் இப்போது உன் பலமாக மாறப்போகிறது. இந்த இறுதி கட்டத்தில் நான் உன்னிடம் ஒரே ஒரு விஷயம்தான் எதிர்பார்க்கிறேன். அது வேகமில்லை, அது பரபரப்பு இல்லை, அது வெளியில் காட்டுகிற வெற்றி கூட இல்லை. அது உண்மை, உன்னுடைய உண்மை. நீ உண்மையில் என்ன விரும்புகிறாய்? எதற்காக வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய்? எதில் உன் மனம் அமைதியாக இருக்கிறது? இந்த கேள்விகளுக்கு நீ இப்போது பொய் சொல்ல முடியாது. ஏனென்றால் உன் உள்ளுக்குள்ளே இருக்கிற குரல் இப்போது ரொம்ப தெளிவாக இருக்கிறது. இப்போது ஒரு விஷயம் நடக்கும். அது சத்தமில்லாமல் நடக்கும்.
நீ ஒரு நாள் திடீரென்று உணர்வாய், நான் இனிமேல் பழைய மாதிரி இல்லை என்று. பெரிய அறிவிப்பு எதுவும் இருக்காது, பெரிய கொண்டாட்டமும் இருக்காது. ஆனால் ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதிதான் மாற்றத்தின் முதல் அடையாளம். எல்லாம் சரியாகிவிட்டது என்று இல்லை, ஆனால் எதுவும் சரியாகலாம் என்ற நம்பிக்கை வரும். அதுதான் பெரிய விஷயம். இந்த நேரத்தில் சிலர் உன் வாழ்க்கையிலிருந்து தானாக விலகுவார்கள். சில உறவுகள் மெதுவாக தொலைந்து போகும். அது வலிக்கத்தான் செய்யும். ஆனால் நினைவில் வை, எல்லா பிரிவும் இழப்பிற்காக இல்லை. சில பிரிவுகள் பாதுகாப்புக்காக. உன் அடுத்த பயணத்திற்கு தேவையில்லாத பாரங்களை இறக்கி வைக்கத்தான் அந்த பிரிவு. நீ அதை சாபமாக நினைத்தாலும் அது ஆசீர்வாதமாகத்தான் செயல்படும். இப்போது உன் வாழ்க்கையில் புதிதாக வரப்போகும் விஷயங்கள் உன் பழைய கனவுகளை மாதிரி இருக்காது. ஏனென்றால் நீ மாறிவிட்டாய். முன்னாடி உனக்கு பிடித்த விஷயங்கள் இப்போது உனக்கு பொருந்தாமல் போகலாம். அதில் தவறே இல்லை. அது வளர்ச்சி. நீ மேலே போவதின் அடையாளம். வளர்ச்சி என்றால் எல்லாம் சேர்த்துக் கொள்வது இல்லை, சிலதை விட்டு விடுவதுதான். இந்த இறுதிச் செய்தியில் ஒரு முக்கியமான நினைவூட்டல் இருக்கிறது. நீ ஒருபோதும் தாமதமானவன் இல்லை. வாழ்க்கை உன்னை புறக்கணிக்கவில்லை, அது உன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்தது. மற்றவர்களுடைய பாதையை பார்த்து உன் பாதையை குறை சொல்லாதே. சிலருக்கு நேராக போகும் பாதை, சிலருக்கு சுற்றி போகும் பாதை. ஆனால் சுற்றிப்போனவர்கள்தான் நிறைய காட்சிகளை பார்க்கிறார்கள், நிறைய உண்மைகளை உணர்கிறார்கள். இப்போது நீ செய்ய வேண்டியது என்னவென்றால், உன்னுடைய உள்ளுணர்வுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அந்த சிறிய குரல் சொல்கின்ற விஷயங்களை அலட்சியப்படுத்தாதே. இது சரி என்று அது சொன்னால் உலகமே எதிர்த்தாலும் ஒரு முறை கேட்டுப்பார். இது தவறு என்று அது சொன்னால் எவ்வளவு லாபம் இருந்தாலும் கொஞ்சம் யோசி. ஏனென்றால் அந்த குரல் பயத்திலிருந்து வரவில்லை, அது அனுபவத்திலிருந்து வருகிறது. இந்த பயணத்தில் நீ சில தடவை தனிமையை உணர்வாய். அந்த தனிமை பயமாக தோன்றலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த தனிமைதான் உன்னை உன்னோடு சேர்க்கும். உலகத்தின் சத்தம் கொஞ்சம் குறையும் போதுதான் உள்ளுக்குள்ளே இருக்கிற உண்மை சத்தமாக கேட்கும். அதனால் அந்த அமைதிக்கு பயப்படாதே. அது உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை உருவாக்க வருகிறது. இப்போது ஒரு முக்கியமான மாற்றம் நடந்திருக்கும். நீ எதிர்காலத்தை நினைத்து பயப்பட மாட்டாய். அதே நேரம் கடந்த காலத்தில் சிக்கிக் கொள்ளவும் மாட்டாய். இப்போது நடுவில் ஒரு நிலை, இந்த தருணத்தை உணர்கின்ற நிலை. இந்த தருணத்தில்தான் வாழ்க்கை உண்மையில் நடக்கிறது. நேற்று முடிந்து போய்விட்டது, நாளை இன்னும் வரவில்லை. ஆனால் இப்போது இந்த நொடி உன் கையில் இருக்கிறது. இந்த இறுதி தருணத்தில் என் பிரபஞ்சம் உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறது. நீ உண்மையாக இருந்தால் நான் உன்னை விட்டுக் கொடுப்பதில்லை. இந்த வாக்குறுதி பணத்துக்கானது இல்லை, பதவிக்கானது இல்லை. அது உள்ளார்ந்த நிறைவுக்கான வாக்குறுதி. நீ உன்னுடைய பாதையில் நடக்க ஆரம்பித்தால் தேவையான மனிதர்கள் தானாக வருவார்கள், தேவையான வாய்ப்புகள் தானாக திறக்கும். அது எல்லாம் கட்டாயப்படுத்தி வராது, இயல்பாக நடக்கும். நீ இப்போது நினைக்கலாம், எப்போது என் வாழ்க்கை மாறும் என்று. அந்த கேள்விக்கான பதில் சிறியதுதான். நீ இப்போது எப்படி யோசிக்க ஆரம்பித்திருக்கிறாயோ அப்போதே மாற்றம் தொடங்கிவிட்டது. வெளியில் முதலில் தெரியாது, அது உள்ளுக்குள்ளேதான் ஆரம்பிக்கும். எண்ணம் மாறும், பார்வை மாறும், அதன் பிறகுதான் சூழ்நிலை மாறும். என் குழந்தையே, இந்த காட்சி இங்கே முடிந்தாலும் உன் பயணம் இங்கேதான் ஆரம்பிக்கிறது. இப்போது நீ பழைய வாழ்க்கையின் முடிவில் இல்லை, நீ புதிய வாழ்க்கையின் வாசலில் நிற்கிறாய். அந்த வாசல் பெரியதாக இருக்காது, ஆனால் அது உனக்கானது. மற்றவர்களுடைய கதவுகளை பார்த்து உன் கதவை குறை சொல்லாதே. உனக்கு திறக்கப்பட்ட கதவு உன்னை சரியான இடத்திற்குத்தான் அழைத்துச் செல்லும். இந்த இறுதி நிமிடத்தில் ஒரு விஷயம் மட்டும் மனதிற்குள்ளே வைத்துக்கொள். நீ உடைந்தாலும் நொறுங்கினாலும் சந்தேகப்பட்டாலும் நீ இன்னும் நம்பிக்கையை விடவில்லை. அதுதான் உன் வெற்றி. அதுதான் நான் உன்னை தேர்வு செய்த காரணம். இப்போது மெதுவாக ஒரு மூச்சு விடு. உன் மனதிற்குள்ளே சொல்லிக்கொள், நான் தயாராக இருக்கிறேன். அந்த வார்த்தை போதும். உன் வாழ்க்கை இங்கிருந்து மெதுவாக ஒளிர ஆரம்பிக்கும். உன் மனதிற்கு அமைதி திரும்ப வரும். உன் பாதை தெளிவாகும். நீ நினைக்காத நேரத்தில், நினைக்காத விதத்தில் நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வரும். இதெல்லாம் கனவு இல்லை, இது உனக்காக எழுதப்பட்ட அடுத்த அத்தியாயம். உன் பயணம் சிறக்கட்டும். என்றும் என் அருள் உனக்கு துணை இருக்கும். என் குழந்தையே, இதுபோல உனக்கான என் செய்திகளையும் என் கதைகளையும் தினமும் கேட்க சிவனை போற்றி சேனலோடு இணைந்திரு. இதை உன் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள். அவர்களுக்கும் என் அருள் கிடைக்கட்டும். உன் கருத்துக்களை பதிவிடு. நான் பார்த்துக்கொண்டே இருக்கிறேன். ஓம் நம சிவாய.